பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 16ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Samuel chapter 15 verse 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால், அமலேக்கியர்களை எதிர்த்து நீ யுத்தம் பண்ண வேண்டும், அவர்களை முழுவதுமாக நீ நிர்மூலம் பண்ணிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையே கொடுக்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சவுல் என்ன செய்கிறாரு, அவர் ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் அமலேக்கோடு யுத்தம் பண்ண போகிறாரு. அவர் அழிக்கிறாரு, ஆனால் முற்றிலும் அழிக்கவில்லை. ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட் என்னன்னா, அவங்களுடைய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட வேண்டும். அதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஆனால் சவுல் என்ன செய்தார்னா, சில நல்ல தரமான சில காரியங்களை, சில ஆடுகள் மாடுகள் அதெல்லாம் அவர் என்ன செய்துட்டாரு, அவர் வச்சுக்கிட்டார். அப்போ ஆண்டவர் அதனால் அவர் வெசனப்படுகிறத இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் கேட்குறாரு, இங்கே மீதி இருக்கிற ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதே, அப்போ நீ அழித்து போட்டேன்னு சொல்றியே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே சவுல் பேசுகிற விதத்தை பாருங்க பிரியமானவர்களே. 15ஆம் வசனம், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். யார் கொண்டு வந்தாங்க? ஜனங்கள் கொண்டு வந்தாங்களாம். இவர் தானே ராஜா, இவர் சொல்லியிருந்தா எல்லாத்தையும் அழித்து போட்டிருப்பாங்க, அப்படி தானே. ஆனால் அவருக்கு ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சாமுவேல் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அந்த குற்றச்சாட்டை யார் மேலே போட்டுட்டாரு? ஜனங்கள் மேலே போட்டுட்டார். அவர்களெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள். யாருடைய தேவன்? உம்முடைய தேவன். சாமுவேலை பார்த்து அவர் சொல்றாரு, நம்முடைய தேவன், என்னுடைய தேவன் தானே அவர் சொல்லணும். அப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல எவ்வளோ தூரம் சவுலுடைய மனம், அவருடைய அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது தப்புன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. உடனே அவருடைய மனம் இறுகுது. அந்த மனம் கடினத்தை நிமித்தமாய் பேசுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது, முதலாவது பிளேமை ஷிஃப்ட் பண்ணுறாரு. தான் தப்பு பண்ணலை, ஜனங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு, உம்முடைய தேவனுக்கு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை என்ன செய்துட்டோம், முற்றிலும் அழித்து போட்டோம். அதாவது அவன் பண்ண கரெக்டை நாங்கள் பண்ணிட்டோம், ஆனால் தப்பு தான் அவங்க பண்ணாங்க. உம்முடைய தேவனுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆண்டவர் பலியில் பிரியப்படுவார் இல்லையா, அதனால கொண்டு வந்தோம். பிரியமானவர்களே, அதுக்கப்புறமா உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான்.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். இவ்வளோ தூரம் சாமுவேல் சொன்னதுக்கு பிறகு கூட சவுல் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறாரு, நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். நான் போனேனே, அமலேக்கியரை போய் நான் அழிச்சனே, வெறும் அந்த ராஜாவை தானே நான் பாதுகாத்தேன், ராஜாவை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு துணிகரமாய் அவர் பேசுகிறத பார்க்குறோம். அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி, அப்போ ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக மாடு மாடுகளிலே பிரதான மைவளைகள் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்தார், தள்ளினார் என்றான். ஆமேன். சவுலுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உடனே வருகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன வாசித்தோம்? கீழ்ப்படுகிறது, சர்வாங்க தகன பலிகளும் கீழ்ப்படிதலும் எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்? ஆண்டவருக்கு பலி செலுத்துறது ஆண்டவருக்கு பிரியமா, இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறது பிரியமா? ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டகம் பண்ணுகிறதுனா என்னதுன்னா ரிபெல்லியஸாக இருக்கிறது, ரிபெல் பண்ணுறது. ஒரு ஆண்டவருடைய ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் அசட்டை பண்ணி அதை நான் அதுக்கு செவி கொடுக்காமல் நான் கண்டினியூஸாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்கிறேன்? ரெண்டகம், ரிபெல் பண்ணுறேன். பிள்ளைங்க எப்போ ரிபெல்லியஸ்ன்னு சொல்கிறோம்? அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பிள்ளைங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த பிள்ளை ஒரு ரிபெல்லியஸ் சைல்டுன்னு சொல்லுகிறோம். என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைங்கள தான் ரிபெல்லியஸ். இப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஆனால் நான் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நான் அதை செய்யவே இல்லை. அது எந்த பாவத்துக்கு தெரியுமா ஆண்டவர் சமமாக சொல்கிறாரு? பில்லிசூனிய பாவத்தை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி நம்ம பில்லிசூனியத்தை லிட்ரலாக பண்ணலை, ஆனால் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போகும்போது நான் பில்லிசூனிய பாவம் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது நம்ம ஸ்டபர்னாக இருக்கிறோம் தெரியுமா? முரட்டாட்டம்னு என்னது? ஸ்டபர்ன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டபர்னாக இருப்பாங்க. பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், நான் அதை செய்ய முடியாது, அவ்வளோதான், அதுக்கப்புறம் மறுபேச்சே இல்லை. அந்த முரட்டாட்டம் எதற்கு சமமா? அவபக்தி, பக்தி இல்லாததுக்கு சமம். அடுத்ததாக அது எதுக்கு சமம்? விக்கிர ஆராதனைக்கு சமம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்? கர்த்தருக்கு நம்ம முழுவதும் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஒபே பண்ணிடணும். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை வரும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா நம்ம அதை ஒபே பண்ணாமல் இருக்காமல் உடனே ஒபே பண்ணிடணும். அன்றைக்கி சவுல் பண்ண பெரிய தப்பு, அவன் ஒபே பண்ணாமல் இருந்தது ஒன்று. அடுத்தது பழியை தூக்கி என்ன செய்துட்டாரு? ஜனங்க மேலே போடுறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு? நான் கொஞ்சம் ஒபே பண்ணல, ஆண்டவர் சொன்னதெல்லாம் நான் சிலதெல்லாம் செஞ்சுருந்தானே, நான் போனேன்ல, அமலேக்களோட போய் யுத்தம் பண்ணேன், அங்கே இருக்கிற சில ஜனங்கள் சில ஆடு மாடுகளெல்லாம் நான் சங்கரித்தேன். ஆனால் பார்ஷியலாக ஒபே பண்ணுறதும் டிஸ்ஒபீடியன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்மளும் கூட சில நேரத்தில் நமக்கு எது முடியுதோ, நமக்கு எது லாபமாக இருக்குதோ அந்த காரியத்தில் ஒபே பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒபே பண்ணாமல் போயிடுறோம். சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவருக்கு சேவை செய்கிறது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ எனக்கு ஒபே பண்ணுறது தான்ப்பா எனக்கு பிரியம்,
நீ எனக்கு கீழ்ப்படுகிறத தான் நான் விரும்புகிறேன். நீ எனக்காக என்னவ நான் செய்யலாம். நம்ம ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யலாம், சபையில் செய்யலாம், நற்கிரியைகளை செய்யலாம், தான தர்மங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்கல. ஆனால் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த லெந்து நாட்களில் எத்தனையோ காரியங்களை நம்ம விட்டோம். எவ்வளோ காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம திருப்பணும்னு நினைக்கிறோமே. எந்த காரியத்துக்கு இன்னும் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்கிட்ட என்ன ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன நீங்கள் சொல்லி நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன்? எதை விட சொல்கிறீங்க? எதை செய்ய சொல்கிறீங்க? எனக்கு காட்டுங்கப்பா, நான் அதை செய்ய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம்மா. கீழ்ப்படுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தாலும் நம்ம கீழ்ப்படியலைன்னா ஆண்டவர் சொல்றார், இதில் நான் பிரியமாக இருப்பேனா? ஒருத்தர் துன்மார்க்கமான ஜீவியம் பண்ணிட்டு பெரிய கொள்ளை பொருளை கொண்டு வந்து ஆண்டவர் காணிக்கை பெட்டியில் போட்டால் அதில் ஆண்டவர் பிரியமாக இருப்பாரா? கட்டாயமாக இருக்க மாட்டார். மனுஷங்களை வேணால் பிரியப்படுத்தலாம், பாஸ்டர்ஸ் வேணால் சொல்லலாம், இவ்வளோ பெரிய காணிக்கை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் பிரியமாக இருப்பாரா? ஆண்டவர் எப்போ பிரியமாக இருப்பார்? நான் நீதி செய்யும்போது, நியாயம் செய்யும்போது, கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது, ஆண்டவர் சொல்கிறதின்படி நான் செவி சாய்த்து ஆண்டவருக்கு நான் என்னை உபே பண்ணும்போது, அப்பொழுதல்லவா கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். நம்மளை நாமே நிதானித்து பார்த்து கொள்வோமா? சவுலை போல ஒரு முட்டாள்தனமாக இல்லாதபடி எவ்வளோ அற்பமான ஒரு ஆரம்பத்தில் ஆண்டவர் அவரை ராஜாவாய் கொண்டு வந்தார். அதை தான் சாமுவேல் சொல்கிறார், நீர் உன்னுடைய எல்லாத்துலேயுமே எளிமையாக இருந்தீர், உன்னை ராஜாவாய் கர்த்தர் மாற்றினாரே, இப்படி கீழ்ப்படியாமல் போயிட்டீரே. இன்றைக்கி நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். உயர்வு, பேர், புகழ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் மனுஷங்களை பிரியப்படுத்துகிற விதமாக ஏதாவது செய்கிறோமா? நம்மளை நாமே நிதானித்து பார்த்து கொள்ளலாமா? ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தர் கொடுத்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?